بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا صدق الله العظيم நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வபாது. பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி அமைப்பு கூடாக இந்த ரமதான் மாதத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அல் குர்ஆனிய அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லது கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த அமர்விலே சூரத்துல் வாக்கியா தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாங்கள் செய்தோம். இன்று நேரடியாக இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய ஆரம்ப வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சூரத்துல் வாக்கியா, அல் வாக்கியா, பாரிய நிகழ்வு என்று அதனுடைய நேரடியான கருத்து. தவிர்க்க முடியாத நிகழ்வு என்றும் சில அறிஞர்கள், இமாம்கள் அதனை விளக்கி இருக்கிறார்கள். இதா வகாஅத்தில் வாக்கியா லைஸ லிவகாஅத்திஹா காஸிபா. இதான்னு சொன்னால் போது, வகாஅ பாஸ்ட் டென்ஸ், நடந்தது. வாக்கியா என்றால் நடக்கின்ற நிகழ்வு. இதா வகாஅத்தில் வாக்கியா, நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது. லைஸ லிவகாஅத்திஹா காஸிபா, அது நிகழ்வதை பொய் என்று சொல்ல முடியாது. லைஸ என்று சொன்னால் இல்லை, லிவகாஅத்திஹா அந்த நிகழ்வு நடைபெறுவதை காஸிபா பொய் என்று சொல்ல முடியாது என்று அதனுடைய நேரடியான கருத்து இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவை நாங்கள் ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இஸா, போது, வகாஅ நிகழ்ந்தது, அல் வாக்கியா பாரிய நிகழ்வு என்று இதனுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அது எந்த நிகழ்வு என்று இங்கு விளங்கப்படுத்தவில்லை. பொதுவாக நாங்கள் குர்ஆனிலே அவதானிக்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மறுமையை பற்றி அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களிலே மர்மமாகத்தான் கருத்துக்களை முன்வைக்கின்றான். அல் வாக்கியா, மறுமை நிகழ்கின்றது, ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நிகழ்வை அது எந்த நிகழ்வு என்று வரையறுத்து சொல்லாமல் ஒரு சாதாரண நிகழ்வாக விளங்கப்படுத்தி இருக்கிறான். ஆனால் அதிலே அல்லாஹு தஆலா அல் வாக்கியா, அந்த தா, அரபு மொழியிலே தா உல் மர்பூத்தா என்று சொல்வார்கள். அந்த தா பாரிய என்ற கருத்தை கொடுக்கும், மிகப்பெரிய என்ற கருத்தை கொடுக்கும். எனவே மிக பாரிய அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இதுதான் அவருடைய நேரடியான கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த சூரா இறங்குகின்ற சூழலை பற்றி நாங்கள் கடந்த நேற்றைய அமர்விலே பார்த்தோம். மறுமையினால் சாத்தியமில்லை, மறுமை ஒன்று நிகழ்வது எப்படியும் சாத்தியமில்லை, கற்புலனுக்கு அப்பாற்பட்ட மற்றொரு உலகம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் அன்றிருந்த மனிதர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. இன்றும் நாங்கள் வாழுகின்ற சூழலில் இத்தகைய மனோநிலை தான் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நடைபெறுவது சாத்தியமில்லை, மறுமை ஒன்று நிகழ்வது சாத்தியமே இல்லை என்ற நிலைப்பாடு இருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அது நிகழும், நிகழ்வது சாத்தியம், நிச்சயமாக நிகழும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்லே அதனை சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். இதா என்ற பிரயோகத்தை நாங்கள் சந்தேகத்துக்கிடமான ஒரு பிரயோகமாக நாங்கள் பார்ப்பதில்லை. அரபு மொழியில் 2 பிரயோகங்கள் இருக்கின்றன. இமாம் ஜமக்ஷர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது
நம்முடைய கஷ்ஷாஃப் என்ற நூலிலே அற்புதமாக விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னென்று சொன்னால் ஆள் அல்லது போது என்ற கருத்தை கொடுக்கும். இதாண்டு சொன்னாலும் ஆள் அல்லது போது என்ற கருத்தை கொடுக்கும். அதாவது மறுமை நிகழ்கின்ற பொழுதோ, அந்த நிகழ்வு நிகழ்கின்ற பொழுதோ, நிகழ்வு நிகழ்ந்தால் என்று நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். இன்னென்று சொன்னால் சந்தேகத்துக்கிடமான ஒரு பிரயோகமாகத்தான் அரபு மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு நிகழ்ந்தால் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தில் தான் இன்னென்ற பிரயோகம் பயன்படுத்தினால் நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கு கண்டிப்பான தௌகீத் என்று சொல்லப்படுகின்ற வலியுறுத்தி பயன்படுத்துகின்ற சுப்பிரயோகத்தை தான் கையாண்டிருக்கிறான். அதுதான் இசா, கண்டிப்பாக இந்த மறுமை நிகழுகின்ற பொழுதோ என்று அதனை வலியுறுத்தியே அல்லாஹு தஆலா சூறாவை ஆரம்பித்தார். எனவே அங்கிருந்த அந்த டிஸ்கோர்ஸ், மறுமையினால் சாத்தியம் இல்லை என்ற அந்த கலந்துரையாடல் சம்பாஷணைகளுக்கு மத்தியிலே அந்த மறுமை சாத்தியம் என்று சொல்லி இந்த சூறாவை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். இரண்டாவது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அல் வாக்கையா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நிகழ்வு அல்ல, பாரிய பல நிகழ்வுகள். பிரபஞ்சம் அழிகிறது என்ற அந்த பாரிய நிகழ்வு நடக்கின்ற பொழுது முழு பிரபஞ்சமும் சுக்கு நூறாகி போய்விடும். அதில் பல்வேறுபட்ட அழிவுகள் இடம்பெறும். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நடைபெறும். எனவே எல்லா நிகழ்வுகளையும் அல் வாக்கையா என்ற சொற்பிரயோகம் குறிக்கிறது. எனவே தான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது பிரபஞ்ச அழிவை இது குறிக்கிறதா, அல்லது முதலாவது சூரை குறிக்கிறதா, அல்லது இரண்டாவது சூருக்கு பிறகு மீண்டும் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், அதனை குறிப்பதா என்பதை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் இரண்டாவது சூரை குறிப்பதாக சொல்லுவார்கள். இன்னும் சில தப்சீர் ஆசிரியர் இமாம் தபரி, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் முதலாவது சூர் ஊதப்படுகின்ற பொழுது பிரபஞ்சம் அழிவதை இது குறிப்பதாக அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த இரண்டு கருத்துக்களையும் அல் வாக்கையா என்ற பிரயோகம் குறிப்பது என்பதுதான் நவீன கால தப்சீராசியுடைய கருத்து. அதாவது பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் அல் வாக்கையா என்பது குறிக்கும். அதே போன்று பிரபஞ்சம் அழிந்ததன் பிறகு மறுமை நாள் ஒன்று உருவாகுவது அல்லது திருப்பி எழுப்பப்படுவதற்காக ஊதப்படுகின்ற சூரை தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளையும் அல் வாக்கையா என்பது குறிக்கும். இன்னும் ஒரே ஒரு சொற்பிரயோகத்தில் அல்லாஹ் தஆலா 2-3 கருத்துக்களை சேர்த்து செறிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதான் குர்ஆனுடைய சிறப்பு அம்சம். எப்பொழுதுமே குர்ஆன் விடயங்களை செறிவாக சுருக்கமாக அழகாக சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல் வாக்கையா அல் என்ற பிரயோகத்தையும் அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார். அல்லன்னு சொன்னால் குறிப்பாக அந்த மறுமை நாளைத்தான் இது குறிக்கும். உலகத்தில் இன்றும் கூட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த செகண்ட் பல கோடிக்கணக்கான நிகழ்வு இந்த பிரபஞ்சத்திலே நடைபெற்று கொண்டிருக்க வாக்கையா. ஆனால் அதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள். ஆனால் அல்லாஹு தஆலா மறுமை நிகழ்வை குறிப்பதற்காக பயன்படுத்திய சுப்பிரயோகம் வெறுமனே வாக்கையா அல்ல, அல்லென்ற அந்த சொல்லை அல் மாரிஃபான்னு சொல்வார்கள் மொழியிலே, அந்த பிரயோகத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறான். எனவே அல் வாக்கையா அது மறுமை நிகழ்வு, சாதாரண உலக நிகழ்வுகள் அல்ல, அன்றாட நிகழ்வுகள் அல்ல, மனிதர்கள் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகின்ற நிகழ்வுகள் அல்ல. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்த பிரபஞ்ச அழிவு அல்லது மறுமை என்ற அந்த நிகழ்வை தான் அது குறிக்கும் என்ற பிரயோகத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சொற்பிரயோக நுணுக்கங்களுக்கு கூடாக இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், அழகான ஒரு அந்த பிரயோகத்தை நாங்கள் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த ஆயத்துக்களுக்குள்ளால் இருக்கின்ற மிக துல்லியமான பிரயோகங்கள். அது மாத்திரமல்ல, மறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது குர்ஆனிலே பரவலாக அவதானிக்க முடியுமான இன்னொரு விடயமும் இருக்கிறது. அதுதான் இயற்கையாக மறுமை நடைபெறுவது போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலா மறுமையை கொண்டு வருகிறான் என்று சொல்வதை விட அது நேச்சுரல் ப்ராசஸில் வருவது போன்று தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எப்படி மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், எப்படி தாவரங்கள் எல்லாம் வளர்கின்றன, மழை பொழிகின்றது, வெயில், காலநிலை மாற்றங்கள், எப்படியெல்லாம் ஒரு இயற்கை நிகழ்வு போன்று அல்லாஹ் தஆலா நாங்கள் பார்க்கிறோமோ, நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ, அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தான் இயக்குகிறான் என்றாலும் கூட அது சர்வசாதாரணமான ஒரு நேச்சுரல் ப்ராசஸாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த பிரபஞ்ச அழிவு அல்லது மறுமை என்ற நிகழ்வையும் அல்லாஹ் தஆலா ஒரு நேச்சுரல் ப்ராசஸில் உண்டாகத்தான் சொல்லுகிறான். எனவே இதா வக்கஅ அது நடைபெறுகின்ற பொழுதோ, மறுமை என்ற அந்த பாரிய நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுதோ, அதனை அல்லாஹ் தஆலா நடத்துகிறான் என்று சொல்லவில்லை.
மறுமையை அவன் கொண்டு வருகிறான் என்று சொல்லவில்லை. மாற்றமாக இந்த ஆயத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது, இதா வகாத்தில் வாக்கையா, மறுமை நிகழ்கின்ற பொழுது என்ற ஒரு நெச்சுரலாக நடைபெறுவது போன்ற. எனவே மறுமை என்பது அல்லாஹ்வை பொறுத்தவரை சாமானியமான விடயம். உலகத்தை அழிப்பதென்பது, இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதென்பது, அதனைத் தொடர்ந்து மற்றொரு உலகத்தை கொண்டு வருவது என்பது மனிதர்கள் நினைப்பது போன்று சிரம சாத்தியமான விடயமல்ல, அசாத்தியமான விடயமல்ல. அது ஒரு சர்வசாதாரண நிகழ்வு என்று அல்லாஹ் தஆலா மிகவும் இலகுவாக, சிம்பிளாக இந்த விடயங்களை அற்புதமான வார்த்தை பிரயோகங்களுக்கு கூடாக விளங்கப்படுத்திக் கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதா வகாத்தில் வாக்கையா என்று அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்லிவிட்டு, லைஸ லிவகாத்திஹா காசிபா, அது நிகழ்வதனை யாராலும் மறுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். லைஸ லிவகாத்திஹா காசிபா. இந்த ஆயத்துடைய கருத்து என்ன? இதனை பற்றி அறிஞர்கள், இமாம்கள், குறிப்பாக தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 கருத்துக்களை இந்த ஆயத் கொடுப்பதாக சொல்லுவார்கள். முதலாவது இந்த ஆயத்துடைய கருத்து, இந்த மறுமை நிகழ்வதை எந்த ஒரு ஆத்மாவும் நிகழ்வதை காண்கின்ற பொழுது பொய் என்று சொல்ல முடியாது போகும். நஃப்சுன் காசிபா என்று சொல்வார்கள் அவர். நஃப்சுன் என்ற சுப்ரியம் மறைந்திருக்கிறது. எந்த ஒரு ஆத்மாவும் அந்த மறுமை நிகழ்வை பொய் என்று சொல்ல முடியாது போகும். அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய உண்மையாக இருக்கும் என்பது ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. எனவே கண்டிப்பாக அந்த மறுமை நிகழுவதை அனைத்து ஆத்மாக்களும் பார்வையிடும், காணும். அந்த நேரத்திலே அது பொய் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிக தெளிவான உண்மையாக அந்த மறுமை நிகழ்வு இருக்க போகிறது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, மஸ்தர் மீமியின் மொழிபெயர்க்க வேண்டும். அதாவது அது நிகழ்வதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் அதனை பொய்ப்பிக்க முடியாது, ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இரண்டாவது கருத்து அமைகிறது. எனவே மறுமையை யாரும் அந்த நேரத்தில் கண்டு மறுக்க முடியாது போகும். நடைபெற்று கொண்டிருக்கின்ற மறுமையினாலே தடுத்து நிறுத்தவும் முடியாது போகும். அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு பெரிய நிகழ்வாக அந்த மறுமை நிகழ்வு இருக்க போகிறது என்ற செய்தி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதா வகாத்தில் வாக்கையா, அந்த பாரிய நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அந்த நிகழ்வை யாரும் பொய்ப்படுத்த மாட்டார்கள், பொய் என்று சொல்ல மாட்டார்கள், யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே இந்த ஆயத்துக்கு கூடாக மறுமை சாத்தியம் என்ற செய்தியையும், அது திடீரென்று வருவது போன்றும் இயற்கையாக தோன்றுவது போன்றும், அதோடு பிரபஞ்ச வாழ்வு, உலக வாழ்வு முற்று பெற்று மற்றொரு வாழ்வு உருவாகிறது என்றும் அல்லாஹு தஆலா இந்த ஆரம்ப வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். இத்தகைய விடயங்களைத்தான் சூரத்துல் வாக்கையாவிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சூறாவை நாங்கள் படிக்கின்ற பொழுது மறுமை சிந்தனை உருவாக வேண்டும், மரண சிந்தனை உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா தங்களை ஒரு லட்சியத்துக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்ற உணர்வு பெற வேண்டும். அதற்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்ற கருத்துக்களைத்தான் இந்த ஆயத்துக்கள் இரண்டும் எங்களுக்கு உணர்த்துகின்றன. இந்த வகையில் இத்தகைய சிந்தனைகளோடு வாழுவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.